வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய விராட் கோலியோட ஃபார்ம். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அடுத்தது நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ராஃபியை நினைவாக்கணும் அப்படின்னா அவங்க சரி செய்ய வேண்டிய விஷயங்கள், ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய விராட் கோலியை ஃபார்மை பற்றி பார்த்துருவோம். கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சீரியஸில் வந்திருந்தாலும் அவரோட கன்சிஸ்டன்ட் பேட்டிங் அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கன்சர்னாக தான் போயிட்டுருக்கு. டோட்டலி இன்னைக்கு மேட்ச்சில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சில தவறு பண்ணுவார். எப்போவுமே நமக்கு தெரியும், பட் லக் கிடச்சிது அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணுவார். இன்னைக்கு நம்மளுடைய விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித்தோட கேட்ச் அப்படிங்கிற முறையில் ஒரு லக் கிடச்சிது. டோட்டலி ஸ்டீவ் ஸ்மித்தை கொடுத்த கேட்சை அவர் ஷஃபில் பண்ணி அதுக்கப்புறம் லபுஷியான் அந்த கேட்சை பிடிச்சி அப்பீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரிவ்யூவில் பார்த்துட்டு தேர்ட் அம்பையர் இது நாட் அவுட் பால் ஸ்டீவ் ஸ்மித் கையில் லபுஷியனுக்கு ஷஃபில் ஆகும்போதே கிரவுண்டில் டச் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த இடத்துல விராட் கோலி நாட் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக இப்போ லக்கும் கூட இருக்குது. விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தே அந்த அவுட் சைட் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிற விஷயம் வந்தது அப்படின்னா கான்ஷியஸாக இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி இருக்குன்னு எல்லாரையுமே எதிர்பார்க்க வச்சாரு. ஏன்னா எப்போவுமே கோலி லக் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா அதை பெரிய இன்னிங்ஸாக மாற்றிருக்கிறாருங்கிற விஷயம் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலாண்டோட டெலிவரியில் தலைவர் வெறும் 17 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. கோலி 17 ரன்ஸில் அவுட் ஆனோடனே டீமும் 185 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி டக் அவுட்னு டீமோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலி அடி வாங்கிருச்சு. விராட் கோலி கண்டிப்பாக அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெடி ஸ்டார்ட் கிடச்சிருக்கும்னு இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது பிளேம் அப்படிங்கிறது கிடையாது. ஆஸ் அ கோலி ஃபேனாக யோசிச்சிங்கனாலே கண்டிப்பாக விராட் கோலி அந்த கேட்ச் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து லக் கிடைக்கும் போது ரொம்பவே காஷியஸாக இருந்து இந்த ஒரு இன்னிங்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கணும். பட் அவர் அப்படி அப்ரோச்சே பண்ணல. கோலி இப்போ டோட்டலி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாரா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹித் சர்மா தன்னை ட்ராப் பண்ணிட்டாரு. மீண்டும் டெஸ்ட்டோட அந்த கேப்டன் அப்படிங்கிற ரோலை விராட் கோலி எடுத்துக்கு வராங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் கோலியோட ஃபார்மே இந்த இடத்துல பெரிய லெவலில் கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால மீண்டும் கேப்டன் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025. நம்மளுடைய ஆர்சிபி செய்யக்கூடிய மாற்றங்கள், அதாவது என்னென்ன விஷயங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டோட இன்ஜுரி. ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அவரை உள்ள எடுத்துகிட்டு ஆட வைக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாங்கி நம்ம போயிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட துஷாரா அப்படிங்கிற பிளேயர் இருக்கிறாரு. ஜாஸ் ஹேசல்வுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டாக இருந்தால் தான் அவரே விளையாட வருவன்னு வேறு சொல்லி லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் ஜாஸ் ஹேசல்வுட்டோட இன்ஜுரி அப்படி ஸ்டேட்டஸில் நம்ம ரொம்பவே கவனமாக இருந்தாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனோட பேட்டிங் ஆர்டர். லியாம் லிவிங்ஸ்டன் எந்த இடத்துல பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிற விஷயம், எந்த இடத்துல ஆடினா அவர் கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கிறாரு, எந்த இடத்துலலாம் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு நீட்டாக பேட்டிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு கொடுக்கணும் பேட்டிங் ஆடுற. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் 1 ஆடிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுனால கிளென் மேக்ஸ்வெலோட இடத்துல கொண்டு போய் நீங்கள் ஆடுங்கன்னு சொல்கிறத விட நம்பர் 4 இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பரை அவர் கொடுத்தோம்னா உண்மையிலேயே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது மிகப்பெரிய விஷயம் இதுதான், அவங்களுடைய ஓவர்சீஸ் லைனப் அந்த பிரைமரி 4 கரெக்டாக தேர்ந்தெடுத்து வைக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஜேக்கப் பெத்தால பெரிய லெவலில் ரேட் பண்ணாங்க. பட் பிபிஎல்ல ஜேக்கப் பெத்தாலோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற வகையில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி 4 யார் அப்படிங்கிறத நம்ம பேஸ்ட் ஆன் ஃபார்ம் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஜேக்கப் பெத்தால் இவர் வேறு லெவல் பிளேயர் அதிரடி ஆடுவார் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஹைப்புக்காக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணாமல் ஃபார்ம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனில் நான் சொல்கிற விஷயமா இருக்குது. மெயினாக அவங்க பார்க்க வேண்டியது அந்த டாப் ஆர்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓவர்சீஸ் காம்பினேஷன் அண்ட் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ், இதை கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி லெவனை செட் பண்ணிட்டாலே ஆர்சிபி இந்த தடவை ட்ராஃபியை நோக்கி போவாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.